மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் இன்று காலை நடைபெறுகிறது தாவேகாவின் கல்வி விருதுகள் வழங்கும் விழா. தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 75 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இன்று விஜயை சந்திக்க உள்ளனர். புதுச்சேரியின் 7 தொகுதிகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கர்களுக்கும் ஊக்கத்தொகை, பாராட்டு சான்றிதழை விஜய் வழங்குகிறார். விழா நடைபெறும் நட்சத்திர விடுதிக்கு தாவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். 2ஆம் கட்டமாக மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழாவானது இன்று நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் 3வது ஆண்டாக இந்த கல்வி விருது வழங்கும் விழாவானது நடைபெற்று வருகிறது. இன்று 2ஆம் கட்டமாக இந்த விழா நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவானது இன்று மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் அரங்கில் நடைபெற இருக்கிறது. இதற்காக தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழை விஜய் வழங்கவிருக்கிறார். அதற்காக 10 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கவிருக்கிறது. காலை முதலே பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் இந்த 75 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த பெற்றோர்கள், மாணவர்கள் அரங்கிற்கு வருகை தந்து கொண்டிருந்தனர். தற்பொழுது அந்த விழாவில் பங்கேற்பதற்காக விஜய் வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து 3வது ஆண்டாக மாணவர்களின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக விருது வழங்கப்பட இருக்கிறது. 3 கட்டமாக இந்த ஆண்டு 3 கட்டமாக இந்த கல்வி விருது வழங்கும் விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி முதல் கட்டமாக நடைபெற்றிருந்தது. கடந்த 30ஆம் தேதி முதல் கட்டமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாகப்பட்டினம், தேனி உள்ளிட்ட 18 மாவட்டங்களை சேர்ந்த 88 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு 520க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக நின்று மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையும் விஜய் வழங்கியிருந்தார். இன்று 2ஆம் கட்டமாக நடைபெறுகிறது. இன்று தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 75 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்து பாராட்டு சான்றிதழையும் ஊக்கத்தொகையும் விஜய் வழங்கவிருக்கிறார். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்றனர். தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரியிலும் இந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த பாராட்டு சான்றிதழும் ஊக்கத்தொகையும் விஜய் வழங்கவிருக்கிறார். இன்று புதுச்சேரியை சேர்ந்த 7 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு விஜய் அந்த பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கவிருக்கிறார். அதற்காக தற்பொழுது விஜய் விழா அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 10 மணி அளவில் இந்த விழாவானது தொடங்கவிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன்.